சிறகடிக்க ஆசையும் அடுத்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி டைவர்ஸ் அப்ளை பண்ணலான்ட்டு வக்கீல தேடி அங்கங்கேயும் போறாங்க. ஆனா இவங்களை தேடிக்கிட்டு மூத்த அண்ட் மீனா ரெண்டு பேருமே ரொம்ப நேரமா அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் வேற போய்கிட்டு இருக்கு. அதுல ஸ்ருதி இல்லாம ரவி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இதனால என்ன பண்றாருன்னா விஜயாவை ஸ்டேஜ்ல கூப்பிட்டு நிக்க வச்சு ரொம்ப நேரமா டான்ஸ் ஆட விட்டுக்கிட்டு இருக்காரு. இதுல விஜயா டான்ஸ் ஆடுறத பார்த்த ஸ்ருதியோட அப்பா இவங்களை டான்ஸ் ஆட வச்சு நீங்க குழப்பம் நடத்தி இருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி கலாய்க்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு விஜயா என்ன பண்றாங்க, ஸ்ருதியோட அம்மாவை ஸ்டேஜ்ல கூப்பிடுறாங்க. அதை பார்த்த முத்துவோட அப்பா இப்ப திருப்பி ரிவெஞ்ச் எடுத்து பதிலுக்கு வந்து கலாய்க்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ருதியோட அப்பா என்ன பண்றாருன்னா ரவியை தனியா கூப்பிட்டு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் சண்டை நடந்துச்சா, ஏன்னா என் பொண்ணு சண்டை நடந்துச்சுன்னா உடனே எங்க வேணாலும் போயிடுவா, உண்மையை சொல்லுன்னு கேள்வியும் கேட்கிறாங்க. அண்ட் ஸ்ருதியை பார்த்த முத்து அண்ட் மீனா இந்த ரெண்டு பேருமே கன்வின்ஸ் பண்ணி ஸ்ருதி ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கும் கூட்டிட்டு வராங்க. இதுக்கப்புறம் மீனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்க் ஆர்டர் வந்து கிடைக்குது. அந்த பல்க் ஆர்டருக்கு வந்து மீனா போக கூடாதுன்ட்டு விஜயை தடுத்து நிப்பாட்ட முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் வீடியோ கால் மூலியமாவே சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆர்டரை கம்ப்ளீட்டும் பண்றாங்க. இதனால விஜய்க்கு வைத்தறிச்சல் தாங்க முடியலைங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற எந்த சீரியலை பத்தின அப்டேட்ஸ் கொடுக்கலான்ட்டு உங்களோட கருத்தையும் பதிவிடுங்க.